மக்களே, நான் உங்க சுபஸ்ரீ. போன வீடியோல CSS என்னன்னு பேசிக்கா பார்த்திருந்தோம். CSSல என்ன டைப்ஸ் இருக்குன்னு பத்தி பார்த்தோம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கலனா மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்க. சோ இன்னைக்கு நம்ம CSS டியூட்டோரியல்ல சிம்பிள் செலக்டர், குரூப்பிங் செலக்டர், யூனிவர்சல் செலக்டர் பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த விஷுவல் ஸ்டுடியோ கூட ஓபன் பண்ணிக்கிறேன். ஃபைல் ஆடி கிரியேட் பண்ணி வச்சுங்க. Shift+1 கொடுத்துக்கிறேன். டைட்டில் கொடுத்துக்கிறேன். டைட்டில் இருந்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம சிம்பிள் செலக்டர்னா என்னன்னு பார்ப்போம். சிம்பிள் செலக்டர்னா நம்ம HTML எலமெண்ட்ஸை எலமெண்ட் நேம் கொடுத்தோ, ஐடி நேம் கொடுத்தோ, கிளாஸ் நேம் கொடுத்தோ ஸ்டைலிங் பண்றத சிம்பிள் செலக்டர்னு வந்து சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம எலமெண்ட் செலக்டர் யூஸ் பண்ணி ஸ்டைலிங் பண்றத பத்தி பார்ப்போங்க. ஸோ அதுக்கு வந்து பாடி டேக்ல பேரா டேக் கொடுத்து எழுதிக்கிறாங்க. இந்த பேரா டேக்ல டம்மி டெக்ஸ்ட்டும் கொடுத்து எழுதிக்கிறேன். இன்னும் 2 பேரா டேக் கொடுத்து எழுதிக்கிறாங்க. இப்போ நான் இதுக்கு வந்து இன்டர்னல் ஸ்டைல் வந்து பண்ண போறோங்க. ஸோ அதுக்கு வந்து ஹெட் டேக்குள்ள ஸ்டைல் டேக் வந்து கொடுத்துக்கிறாங்க. இந்த ஸ்டைல் டேக்குள்ள செலக்டர் வந்து p எலிமெண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். தென் கர்லி பிரேசஸ்ல ப்ராப்பர்ட்டி வந்து கலர்னு கொடுத்துக்கிறாங்க. வேல்யூல வந்து ப்ளூன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இங்க p எலிமெண்ட்டுக்கு கலர் ப்ளூன்னு கொடுத்தனால நமக்கு வந்து இந்த 3 பேராகிராஃப்ஸ்க்குமே கலர் வந்து ப்ளூ கலர் வந்து அப்ளை ஆகுங்க. கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்துக்கிறேன். இங்க பாருங்க, இந்த 3 பேராகிராஃப்ஸ்மே நமக்கு ப்ளூ கலர்ல வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்குது. ஸோ இப்படிதாங்க வந்து நம்ம எலமெண்ட் செலக்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம வெப் பேஜ்ல எத்தனை பேரா டேக் கொடுத்து எழுதிருக்கோமோ அந்த எல்லா பேராகிராஃப்ஸ்க்குமே நமக்கு வந்து சேம் ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகுங்க. தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐடி செலக்டர்னா என்ன பார்ப்போம். இங்க நான் பாடி டேக்ல ஹெட்டிங் டேக் வந்து கொடுத்து எழுதிக்கிறேங்க. H1ன்னு. தென் நீங்க வந்து Head1ன்னு கொடுத்துக்கிறேன். தென் இங்க H1 எலிமெண்ட் பக்கத்திலே ஐடி அட்ரிபியூட் வந்து கொடுத்துக்கிறாங்க. இந்த ஐடி அட்ரிபியூட் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா, நம்ம வெப் பேஜ்ல HTML எலிமெண்ட்ஸை யூனிக்கா ஸ்டைல் பண்றதுக்கு தான் நம்ம இந்த ஐடி அட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணுவோங்க. ஐடிக்கு நேம் வந்து எப்பயுமே யூனிக்கா தான் வந்து இருக்கணும். இப்போ ஒரு ஐடி அட்ரிபியூட்டுக்கு கொடுத்த நேமை வந்து வேற ஐடி அட்ரிபியூட்டுக்கு அந்த சேம் நேம் வந்து கொடுக்க கூடாதுங்க. இப்போ நான் இங்க வந்து நேம் வந்து கொடுத்துக்கிறேன். ஐடிக்கு head_1ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஐடிக்கு நேம் வந்து கேரக்டர்ஸ்ல கொடுத்து எழுதிக்கலாம், ஹைஃபன் கொடுத்து எழுதிக்கலாம், அண்டர்ஸ்கோர் கொடுத்து எழுதிக்கலாம், நம்பர்ஸ்ல கொடுத்து எழுதிக்கலாம். பட் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது கேரக்டர்ஸ்ல தாங்க கொடுத்து எழுதணும். தென் நீங்க ஸ்டைல் டேக்குள்ள ஐடி எப்பயுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஹேஷ் தாங்க கொடுக்கணும். ஸோ ஹேஷ் வந்து கொடுத்துக்கிறேன். தென் ஐடி நேம் வந்து head_1ன்னு கொடுத்துக்கிறேன். தென் கர்லி பிரேசஸ்ல ப்ராப்பர்ட்டி வந்து கலர்னு கொடுத்துக்கிறாங்க. வேல்யூல வந்து ரெட்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க, நமக்கு அந்த ஹெட்டிங் வந்து ரெட் கலர்ல வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கு. தென் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஹெட்டிங் டேக் கொடுத்து எழுதிக்கிறாங்க. H1ன்னு கொடுத்துக்கிறேன். இங்க வந்து Head2ன்னு கொடுத்துக்கிறேன். தென் அதே மாதிரி H1 எலிமெண்ட் பக்கத்துல ஐடி அட்ரிபியூட் கொடுத்துக்கிறாங்க. நேம் வந்து head_2ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம இப்படிதான் வந்து ஐடிக்கு யூனிக்கா நேம் வந்து கொடுக்கணுங்க. தென் அதே மாதிரி இங்க ஸ்டைல் டேக்குள்ள ஹேஷ் கொடுத்துக்கிறேன். ஐடி நேம் வந்து கொடுத்துக்கிறாங்க head_2ன்னு. தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து கலர்ல வந்து ப்ரௌன் வந்து கொடுத்துக்கிறாங்க. தென் செமிகோலன் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க, நமக்கு அந்த Head2 வந்து ப்ரௌன் கலர்ல வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்குது. தென் நெக்ஸ்ட் நம்ம கிளாஸ் செலக்டர்னா என்னன்னு பார்ப்போம். இந்த கிளாஸ் செலக்டர் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னா, நம்ம மெனி HTML எலிமெண்ட்ஸை சேம் கிளாஸ் நேம் கொடுத்து ஸ்டைலிங் பண்ணிக்கலாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம கிளாஸ் செலக்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இங்க பேரா டேக்குள்ள கிளாஸ் அட்ரிபியூட் வந்து கொடுத்துக்கிறாங்க. தென் கிளாஸ் நேம் வந்து பேரான் வந்து கொடுத்துக்கிறேன். தென் அதே மாதிரி இங்க செகண்ட் பேராகிராஃபுக்கும் கிளாஸ் அட்ரிபியூட் கொடுத்துக்கிறாங்க. தென் நேம் வந்து இந்த சேம் கிளாஸ் நேமே வந்து கொடுத்துக்கிறேன், பேரான்னு. தென் நீங்க ஸ்டைல் டேக்குள்ள கிளாஸுக்கு எப்பயுமே நம்ம டாட் கொடுத்து தாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் டாட்னு கொடுத்து கிளாஸ் நேம் வந்து கொடுத்துக்கிறேங்க, பேரான்னு. கர்லி பிரேசஸ்ல கலர் வந்து டார்க் கிரீன் கொடுத்துக்கிறாங்க. செமிகோலன் கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேங்க. நமக்கு வந்து இந்த 2 பேராகிராஃபுமே கிரீன் கலர்ல வந்து இருக்குங்க. ஸோ இங்க பாருங்க, நமக்கு இந்த 2 பேராகிராஃபுமே கிரீன் கலர்ல வந்து அப்ளை ஆயிருக்குது. தென் நெக்ஸ்ட் வந்து குரூப்பிங் செலக்டர்னா என்ன பார்ப்போங்க. குரூப்பிங் செலக்டர்னா என்னன்னா, நம்ம வெப் பேஜ்ல மல்டிபிள் HTML எலிமெண்ட்ஸை சேம் ஸ்டைலிங் வந்து பண்ணிக்கலாங்க குரூப்பா. ஸோ அதுக்கு வந்து நான் இங்க ஃபர்ஸ்ட் இதை கமெண்ட் பண்ணிடுறேங்க. இங்க வந்து ஒரு ஹெட்டிங் டேக் வந்து கொடுத்துக்கிறாங்க H2ன்னு. நீங்க வந்து Head3ன்னு வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்க ஸ்டைல் டேக்குள்ள அந்த H2 எலிமெண்ட் வந்து கொடுத்துக்கிறாங்க. எப்பயுமே நம்ம குரூப்பிங் செலக்டர் பண்ணும்போது ஒரு எலிமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் கமா கொடுத்துதாங்க நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து கொடுக்கணும். இங்க வந்து நான் p எலிமெண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுத்துக்கிறேங்க, கோலன் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்க பாருங்க, அந்த H2 டேக்ல கொடுத்த ஹெட்டிங்க்கும் பேரா டேக்ல கொடுத்த அந்த பேராகிராஃபுக்கும் பேக்ரவுண்ட் வந்து சேம் கலர் வந்து அப்ளை ஆயிருக்கு பாருங்க. ஸோ நம்ம இப்படிதான் வந்து குரூப்பிங் செலக்டர் யூஸ் பண்ணி மெனி HTML எலிமெண்ட்ஸை சேம் ஸ்டைலிங் வந்து பண்ணிக்கலாம் ஒரே டைம்ல. நமக்கு வந்து டைம் கொஞ்சம் சேவ் ஆகும்னு சொல்லலாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம யூனிவர்சல் செலக்டர்னா என்னன்னு பார்ப்போம். யூனிவர்சல் செலக்டருக்கு இங்க ஸ்டைல் டேக்குள்ள ஸ்டார் சிம்பிள் வந்து கொடுத்துக்கிறாங்க, ஆஸ்டரிஸ்க். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுத்துக்கிறாங்க, அக்வான்னு கொடுத்துக்கிறேன். தென் ஃபாண்ட் ஃபேமிலியும் கொடுத்துக்கிறேன்.
ஜார்ஜியா டைம்ஸ் நியூ ரோமன் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த யூனிவர்சல் செலக்டர் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, நம்ம வெப்பேஜில் இருக்க எல்லா HTML எலமெண்ட்ஸுக்குமே சேம் ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகுங்க. இப்போ நான் இங்கே பேக்ரவுண்ட் கலர் அக்வான்னு கொடுத்தனால நம்மளோட என்டையர் வெப்பேஜுமே பேக்ரவுண்ட் கலர் வந்து அக்வா கலர் வந்து இருக்குங்க. கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க, நமக்கு என்டையர் வெப்பேஜுமே அக்வா கலர்ல வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து இருக்குது. அதே மாதிரி நமக்கு பாருங்க அந்த ஹெட்டிங்கும் அந்த பேராகிராஃபும் நமக்கு ஃபாண்ட் ஃபேமிலி கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? ஸோ நம்ம இப்படி தான் வந்து யூனிவர்சல் செலக்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். வெப்பேஜில் இருக்க எல்லா HTML எலமெண்ட்ஸ்க்குமே சேம் ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகுங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் சிம்பிள் செலக்டர்னா என்ன பார்த்தோம், குரூப்பிங் செலக்டர்னா என்ன பார்த்தோம், யூனிவர்சல் செலக்டர்னா என்ன பார்த்தோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.